மருந்து சீட்டு வாங்கிக்கணும்னு சொல்லி டாக்டர் எழுதி கொடுத்துருக்காங்க. ரெண்டே 2 துண்டு சீட்ல கொடுங்க, அப்பதான் நான் கொடுப்பேன், நீங்க போய் டாக்டர் கேட்டு வாங்க அப்படின்னா 5 மாடியில் இருக்கிற டாக்டர் குழந்தைங்க 102 டிகிரி ஃபீவர். ஏன்னா ஹாஸ்பிட்டலா என்னங்க இது? மருந்து கொடுக்க மாட்டேன்னு நினைச்சுக்கிறாங்க. நீங்க போய் டாக்டர் கிட்ட சீட்டு வாங்கிட்டு வாங்குறாங்க. இந்த ஓபி சீட்டு தானே, கவர்மெண்ட் அடிச்சு கொடுத்த சீட்டு தானே, இதுல பின்னாடி எழுதி டாக்டர் தானே. குழந்தைகிட்ட நான் மருந்து எழுதி வைக்கிறோம்னா 5வது மாடிக்கு போனோம், ஹாஸ்பிட்டல் மருந்து தர மாட்டாங்க, ரோட்ல உட்காந்துக்கிறாங்க. இப்ப நான் கூட்டு போயிட்டு இன்னொரு ஹாஸ்பிட்டல் போய் மருந்து போட்டு நான் கூட்டு வரேன். இப்ப நீங்க ரெஸ்பான்சிபிள் இல்லாதவங்க எது கவுண்டர்ல உட்கார வச்சிருக்கீங்க? நீங்க 4 மாத்திரை கொடுத்துருந்தா கம்முன்னு போயிட்டு போனாங்க. அதெல்லாம் வாங்க முடியாத பொருள். அது எமர்ஜென்சிக்கு வரணும். நீங்க நீங்க எந்த ஹாஸ்பிட்டலும் கிடையாது, எமர்ஜென்சிக்கு வரணும். இப்ப நான் ஒரு டாக்டர் எழுதி கூட்டு வந்து இன்ஜெக்ஷன் போட்டு கூட்டு வரேன். நான் கம்ப்ளைண்ட் பண்றதுக்கு எனக்கு எவிடன்ஸ் வேணும். எப்படி சொல்லலாம் அவங்க? இவங்க ஒரு டீச்சர், பிரைவேட் ஸ்கூல் டீச்சர். இவங்க படிச்சவங்களுக்கே இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன இருக்கும்? 4 வயசு குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னு கிருஷ்ணகிரி டவுன்ல இருக்கிற ஜிஹெச் கூட்டு போறாங்க. 5வது மாடியில் இருக்காரு டாக்டர், லிப்ட் வேலை செய்யற. சரி, குழந்தைய கூட்டு போய் பார்த்தோம், டாக்டர் ட்ரீட்மெண்ட் கொடுத்தாரு, ரெசிப்ட்ல மருந்து எழுதி கொடுத்திருக்காரு. கவுண்டர்ல கொண்டு வந்து அந்த மருந்து கொடுங்க அப்படின்னா டாக்டர் வேற ஒரு சீட்ல கொடுப்பாரு, அது கொடுத்தாதான் நான் கொடுப்பேன், எங்களுக்கு ரூல்ஸ் இல்லைன்னு சொல்லி மருந்து கொடுக்காம பேஷண்ட் அனுப்பிச்சு விட்டுருக்காங்க. என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னு ஒன்றும் புரியல. கிருஷ்ணகிரி டவுன்ல இருக்கிற ஜிஹெச் இந்த வீடியோ பாக்குற கலெக்டரா இருக்கட்டும், இல்ல ஹாஸ்பிட்டல் நிர்வாகமா இருக்கட்டும், ஏதாவது ஆக்ஷன் எடுங்க. நான் பெரியவங்களா இருந்தா பரவாயில்லைங்க, 4 வயசு குழந்தைக்கு எதனா ஆச்சுன்னா என்ன பண்ண? இப்ப நான் குழந்தைய கூட்டு போய் நான் பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து ஜிஹெச்ல என்னன்னு கேட்டேன் நான்.